ஹாய் பிரைஸ் லார்ட். கத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனோட சத்துருகள் அவனோட சமாதானம் ஆக்கும்படி செய்வார். அதாவது ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு நீதியாக இருந்தால் அவனுடைய சத்துருகள் அவன் பக்கமாக கொண்டு வந்து அவனுக்கு சமாதான கட்டளையிடும் சொல்லி நம்மளுக்கு வேதவாசம் தெளிவாக சொல்லுது. ஆமாங்க, அன்றைக்கி தாவீது சவுல் ஏமானான். சவுல் தாவீது எப்படின்னா கொல்லணும், தாவீது எப்படின்னா அழிக்கணும்னு சொல்லி ஒரு வெறியோடு சுற்றி கொண்டு இருந்தான். அப்படியாப்பட்ட சவுலை தாவீது பக்கமாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா தாவீது கர்த்தர் பார்வைக்கு நீதியாக இருந்தான், உண்மையாக இருந்தான். எந்த சவுலு தாவீதுமா ஏமாந்தா அந்த சவுலை தாவீது பக்கமாக கொண்டு வந்து தாவீது ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட சரி, நம்மளுக்கு எப்படியாப்பட்ட சத்துரு ஏமனா சரி, நம்மளை கொல்லணும் அழிக்கணும்னு நினச்சி நம்மளை ஒரு வெறியாக சுற்றினோட சரி, நம்ம ஒன்று பண்ணோம். கர்த்தர் பார்வைக்கு நம்ம நீதியாக உண்மையாக இருந்தால் நிச்சயமாக எந்த சத்துரு நம்மளை கொல்லணும் நம்ம அழிக்க நினைக்கிறான் அந்த சத்துருவை கர்த்தர் நம்ம பக்கமாக கொண்டு வந்து நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். நம்ம ஒன்று பண்ணோம். கர்த்தர் பார்வைக்கு நீதியாக உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு எப்படியாப்பட்ட சத்துரம் சரி கர்த்தர் பக்கமாக கொண்டு வருவார். ஆமென்.